அந்த பரமேஸ்வரனை போய் உபாசிச்சு மகாதேவம் மகாத்மானம் உமாபதிமரிந்தமா ஆராத்ய தபசோக்ரேண ஜராசந்தன் ஜகத்து மூக்க ஜெயிச்சு விட்டானா சிவாராசனம் பண்ணி பரமேஸ்வர பிரசாதத்தால மகாதேவ பிரசாதத்தாலே. அப்படிப்பட்ட ஜராசந்தனை நீர் போய் ஜெயிச்சாதான் இந்த யாகம் பண்ணலாம். அவன் சுலபமா ஜெயத்துக்கு வரமாட்டான். வத பதியந்தான் அவன் தயாரா இருப்பான். ஜராசந்தவதோபாய சிஞ்சதாம் பரதர்ஷபா ஜிதம் சர்தி தபஸ்தம் பார்த்திவம் பலம். ஜராசந்தனை ஜெயிச்சு விட்டா ஜகத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் ஜெயிச்சா போல ஆயிடுவாள். ஏன்னா அவனுக்கு 8000 பேர் அபிஷேகம் பண்ணிருக்காள் பாருங்க. அவளெல்லாம் இனிமே ஜெயிக்க வேண்டாம்னு இவனை ஜெயிச்சா அவள்லாம் ஜெயிச்சா போல அர்த்தம். ஆகினாலே அவனை ஜெயிக்கிறதுக்கு யோஜனை பண்ணும்னா உடனே பார்த்தாள். இதை பத்தி யோஜனை பண்ணு சொன்னால் சுவாமி தர்மபுத்திரரே. சீமசேனன் சொல்றான், இல்ல எங்களை யோஜனை பண்ணி சொல்லி சொல்றீங்களே, இனிமே யோஜனை என்ன இருக்கு? நீங்க எங்க பக்கத்துல இருக்கிற போது எங்களுக்கு இனிமே என்ன யோஜனை பண்ணணும்? கோவிந்த யோஸ்மாகம் ஹி கோவிந்த ஏஷாம் நாதோ பவான் சதா. எங்களுக்கு தான் ஜெயம், எங்களுக்கு நாதாள் நீங்கள் சர்வேஸ்வரன். நீங்க இருக்கிற போது தானா ஜெயம் வருது. எத்த யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ சமுத்தரா. இதே யார போய் கேட்கணும் எங்களுக்கு காரிய சித்திக்கு? இப்படி சொன்னாள். உடனே தர்மபுத்திரர் சொன்னார், என்ன யோஜனை பண்ணுங்க நீங்க சொல்லலாமான்னார். அச்சுதாச்சுதமாமைவம் மித்ரகர்ஷனா பாண்டவானாம் பவான்னாதஹ பவந்தஞ்சாஸ்ரிதாவயம். எங்களுக்கு தெய்வம் நீங்கள், உங்க சரணத்தை நாங்க அண்டி இருக்கோம். அப்படி இருக்கிற போது எங்களை யோஜனை பண்ணு நீ பாத்துக்கோன்னு சொல்லலாமா? பாண்டவானாம் பவன்னாதஹ பவந்தஞ்சாஸ்ரிதாவயம் யதா வதசி கோவிந்த சர்வங்கதுபபத்யதே. நீங்க எது சொன்னாலும் அப்படி நடக்கும். உங்க வாக்கால சொன்னா போறோம் சொல்லிவிட்டு ஒரு நியமம் ஒண்ணு சொன்னாள். எந்த குடும்பத்துல உங்க அனுகிரகம் இருக்கோ அந்த குடும்பத்துல சர்வலட்சுமியும் அஷ்டலட்சுமியும் வசிப்பள். உங்களை மறந்த குடும்பத்துல தீர்த்தம் கூட கிடைக்காதுன்னாள். ஏஷாம் லக்ஷ்மீ பராமுகி ஏஷாமபிமுகி லக்ஷ்மீ பகவான் எங்க இருக்காளோ அங்க அஷ்டலட்சுமி இருக்கலாம். பகவானிடத்துல வைமுக்கியத்தை அடைஞ்ச குடும்பத்துல தீர்த்தம் கூட கிடைக்காது. எல்லாம் வாஸ்தவம். பகவான் இருக்கிறதா சர்வபாகியமும் இருக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை.